Welcome to Tasty Mamu. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் நான் டேஸ்டி மம்மு சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய டேஸ்டியான ஹெல்தி மம்மு கீரை சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இது கூட எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்தி கடுகு வெடிஞ்சதும் அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின வெட்டி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் இதில் சேர்த்திருக்கிறேன். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு சேர்த்திட்டாலும் சாதம் இன்னும் ருசியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி கொடுக்கறதுக்காக இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிச்சு வெந்து கொடுத்துருச்சு. இப்போ சுவை கூட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்தி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயத்து கூட சாம்பார் தூள் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் முளைக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திருக்கேங்க. கீரையை ஒரு தடவை நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கலவை கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம இந்த கீரையோடையே சேர்த்திக்கலாங்க. 2 கப் அளவு அரிசிக்கு 1 கப் துவரம் பருப்பு நான் அரை மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 கப்புக்கு நம்ம நார்மலாக 3 கப் அளவு தண்ணி விடுவோம். இன்றைக்கி நான் 7 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன், பருப்புக்கும் சேர்த்தி தான். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதிலேயே சேர்த்தி உப்பு ஒரு தடவை செக் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக சுவை கூட்டுறதுக்காக நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் விரும்பாதவங்க இதில் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பின்ன ஒரு மத்து வச்சு சாதத்தை நல்லா மசிச்சு கடைஞ்சிட்டோம்னா சுவையான கீரை சாதம் தயாருங்க. இந்த கீரை சாதம் மசிச்சாதான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றத விட மசிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் 2 முறை கீரையை நம்ம உணவில் சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க முக்கியமாக கீரையை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும் இந்த சாப்பாடு. ஒரு தடவை நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த கீரை சாதத்தை அப்பளம் மற்றும் மாங்காய் ஊறுகாயை கூட நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் விரும்பின மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல் இல்லைனா அப்பளம் எது கூட வேணாலும் நீங்கள் இதை சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி.